அனைவருக்கு வணக்கம். நாம் அன்னப்பாதையை தூய்மை செய்ய வேண்டும். சுத்தம் செய்வது என்றால் என்ன? எப்படி நம்ம சுத்தம் செய்றது? நாம் சுத்தம் செய்வதற்கான வழிமுறை என்ன? நாம சுத்தம் செய்யணும்னு சொல்றோம். அதுக்கான வழிமுறை என்ன? எதனால் நாம் சுத்தம் செய்ய வேண்டும்? முதல்ல இது நமது உடல் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனித உடல் ஒரு காற்று இயந்திரம். மனித உடல் ஒரு காற்று இயந்திரம். இந்த இயந்திரத்திற்கு தண்ணீர் உராய்வுகளை சுலபப்படுத்த எண்ணெய் போடுவது போலவும் சுத்தப்படுத்தவும் உபயோகப்படுத்துகிறது. உணவு என்று கூறப்படும் பொருள் தேவையற்றது என்பதோடு அடிக்கடி உடலுக்கு கெடுதியும் செய்யும். அதாவது ஹியூமன் பாடி இஸ் an air machine with water used as a lubricating and cleaning agent. The so called food is unnecessary and often உணவுனாவே ஒண்ணுமே இல்ல அதுல. உணவு என்பது ஒரு போதைப் பொருள். மனம் விரும்புகிறது. அந்த புளிப்புத்தன்மை உண்டாகி, ஒரு சாராயத்தன்மை உண்டாகி, ஒரு மந்த நிலை உண்டாகிறது. என்ன நடக்குதுன்னே தெரியாது. ரத்தம் கெட்டு போறது தன் சாவுக்கு காரணம் அதுன்னே தெரியாது. இப்படிதான் எல்லாரும் வளர்ந்துட்டோம். நம்ம மனிதன் சாப்பிடுற அத்தனை உணவுமே ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு தான். அதற்கும் உயிருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆரோக்கியத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை. அதனால அடுத்தபடி தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் கருத்து மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுனேன். மேற்சொன்ன மூன்றுமே எனக்கு தண்ணீரை மட்டுமே கொடுத்து உடலுக்கு கொடுத்து வாழ முடியும் என்ற நம்பிக்கை வந்தது என்று வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி கண்டுபிடித்து சொல்றார். அவர் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. முக்காவாசி முடிச்சுட்டு போயிட்டாரு. நாம் அதை எடுத்துகிட்டு போகணும். கண்டுபிடித்து கொடுத்தவங்களை பேசுறதை விட அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற அறிவியல் தான் முக்கியம். 2000 ஆண்டுக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. 150 ஆண்டுக்கு முன்பாக அர்னால்ட் டெக்ரட் சொல்லியிருக்காரு. ஆனால் நாம் அதை நாம் இனிமேல் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. அவங்க உடலையும் மனதையும் ஆராய்ச்சி பண்ணி விண்வெளி சக்தி உடம்புலேருந்து எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ நம்ம செஞ்சுட்டு போக வேண்டியதானே. இதுதான் மலிவான விலை. நீங்கள் எங்கேயே போங்க, என்ன கொள்கைக்கு போங்க. ஆனால் உடம்பு கெட்டு போனால் யார் உங்களுக்கு காப்பாற்ற போகிறாங்க? மலிவான விலையில் உடலை நம்ம காப்பாற்ற வேண்டாமா? இயற்கை மலிவாக தான் வச்சுருக்குது. ஆனால் வியாபாரம் கடுமையாக எல்லா யோக மன்றங்களும் வியாபாரம் ஆகிவிட்டன. யாரும் தடுக்க முடியாது. நான் குறைந்த செலவில் சொல்லித்தர முயற்சி பண்ணுறேன். எனக்கு ஒரு தொழில் வேணும் அல்லவா, அதுக்காக சொல்லித்தரேன். நான் உயிரிழவில் ஏதாவது ஒரு தொழில் பண்ணி ஆகணும். என்னோடய குடும்ப செலவுக்கு, என் குழந்தைகளை காப்பாற்ற மற்றதுக்கெல்லாம். ஆக அது நல்ல வழியில் பொருளிட்டுன்னு நினைக்கிறேன். நானும் உணவு கட்டுப்பாட்டில் இருக்கணும். நானும் நோய் இல்லாமல் இருக்கணும். கடுமையான சளியும் கடுமையான காய்ச்சலும் கடுமையான உணவு பழக்கம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் என்னை உலகம் ஏற்றுக்கொள்ளும். அதில் நான் முயற்சி பண்ணுறேன். அதனால் அறிவுபூர்வமாக நாம் சிந்திக்கணும். இதில் யாருமே இது எல்லாத்துக்கும் பொருத்தமானது. இது யாருக்கும் கட்டாயப்படுத்த முடியாது. அதனால் நாம் இவ்வளோ தூரம் யோசிக்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம எப்படி அதை செய்வது? இப்போ பாருங்கள், இந்த வெங்கடேஷ் என்ன சொல்லியிருக்காரு, உணவினை ஒதுக்குங்கள், நீர் மட்டுமே அருந்துங்கள் என்று ஒரு கட்டுரை இருக்கு. பச்சை தண்ணீர் மட்டுமே அருந்தி திடகார்த்தமாக உள்ளவர் இந்த 60 வயது என்ஜினியர் வெங்கடேசன். தனது ஞானமணி வாசகர்களுக்காக இவரை சந்தித்தோம். அவர் பேசுகிறார், எனக்கு 15 வயது முதலே எனக்கு தியானம், சித்தர்களின் அதிசய நிகழ்வுகள் மீது தீராத ஆர்வம் ஏற்பட்டது. சுவாமி விவேகானந்தரின் ராஜயோகம் தான் எனக்கு தூண்டுகோலாய் இருந்தது. உணவே இல்லாமல் எப்படி வாழ்வது என்ற தேடல் எனக்கு அவ்வப்போது ஏற்படும். அதற்கான முயற்சிகள் இறங்கினேன். அப்போது டாக்டர் அர்னால்ட் டெக்ரட் என்பவர் எழுதிய மூக்கஸ்டஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் என்ற நூல் கிடைத்தது. மனித உடல் ஒரு காற்று இயந்திரம். அந்த மனிதன் ஒரு காற்று இயந்திரம். அந்த காற்று இயந்திரத்துக்கு தண்ணீர் உராய்வுகளை சுலபப்படுத்த எண்ணெய் போடுவது போலவும் சுத்தப்படுத்துவது போலவும் உபயோகப்படுகிறது. எண்ணெய் போட அந்த காற்று இயந்திரம் கெட்டு போகாமல் இருக்கிறது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் மருந்து மாதிரி தண்ணீர் அருந்துடும். அவ்வளோதான். இதுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. பட் எந்த வகையான உணவு நமக்கு தேவை கிடையாது. உணவுங்கிறது தேவையற்றது. நீ சாப்பிடுகின்ற கீரை, காய்கறி, பழங்கள் நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் தேவையில்லை. மனம் விரும்புறது என்பது வேறு. பசிக்கு நீரை மருந்தாக பசி நின்று போயிடும். அப்போ அந்த உடலை சுத்தமாக நடுநிலை பெற்ற உடலாக மாறும். பசி அமைதி அடைந்து விடும். பெரிய கொடுமையான தன்மை தராது. நீங்கள் சிந்திச்சு பார்க்கலாம்.
அப்போ அந்த உடம்புல சுருங்க ஆரம்பித்து நியாயமான சுருக்கத்துக்கு வந்து நிற்கும். ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் அது சுருங்காது, இளைக்காது. இன் பர்ட்டிகுலர் ஸ்டேட் த பாடி டஸ் நாட் ரெடியூஸ் த வெயிட். டஸ் நாட் ரெடியூஸ் த வெயிட் இன் பர்ட்டிகுலர் ஸ்டேட். ஆஃப்டர் கிளீனிங் த பாடி டஸ் நாட் லைக் டு ரெடியூஸ் த வெயிட். தட் இஸ் மீன்ஸ் ஓன் பாடி, தட் இஸ் ரியல் பாடி. உண்மையான உடல் வந்து இளைக்காது என்று புரிந்து கொள்ள வேண்டும். பொய்யான உடல் தான் உழைக்கும். அந்த உணவு சார்ந்த உடல் மட்டும்தான் இளைக்கும். குறிப்பாக மாவுச்சத்து சார்ந்த மாவுச்சத்து கொடுப்பா மாதிரி நாற்றமாக மாறி நிற்கும். அதுதான் கரையும், மற்ற எதுவும் கிடையாது. ஆக விரும்புகிறவங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. தினமும் காலையில் 6 to 7 உங்களுக்கு இந்திய மாணவர்கள் வகுப்பு நடக்குது. இலவசமாக நீங்கள் சிறு நன்கொடையில் கொடுத்துட்டு நீங்கள் கற்றுக்கலாம். மாலை நேரத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் நடந்துகிட்டு இருக்குது. இல்லை நன்கொடை கொடுத்து கற்றுக்குங்க. பிறகு நீங்களே ஆசிரியராகி பிறகு சொல்லித்தாருங்க. நீங்களே ஆசிரியராகி பிறகு சொல்லித்தாங்க. அதனால் தண்ணீரும் காய்கறியுமே போதுமானது. அன்னப்பாதை தூய்மை செய்யுது. தண்ணீர் சுத்தப்படுத்துவதற்கு, காய்கறியும் சுத்தப்படுத்துறதுக்கு தான். மற்றவைக்கு உடம்பு நைட்ரஜனையும் புரோட்டீனாக மாற்றிக்குது. உடம்பு தன்னைத்தானே இயங்குது. நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சையத்துக்கு பதிலாக மெலோனின்கிற ஒரு பச்சையம் இருக்கிறது. பச்சையமே பச்சையாக இருக்கிறது. அது வந்து சோடியம், மெக்னீசியம், ஃபெரைட்டுன்னு சொல்லுவாங்க. அதே தான் நம்ம உடம்புலையும் இருக்குது. நிறமை வேறு. இதுக்கு மெலோனின்னு சொல்லுவாங்க, நிறமின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுதுன்னா வெளியே இருக்கிற ஆற்றலை இழுத்து தனக்கு தேவையான சக்தி தயாரிச்சுக்கிறது. புரோட்டீன் எல்லாமே கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கிறனால நமக்கு ஒவ்வொரு அணுக்கு தேவையான சக்தி அதே தயாரிச்சுக்குது. நமக்கு மரணமே வராது. செயற்கை மரணம் வராது. நாம் விருப்பப்பட்டு வாழ்ந்து ஒரு 100 ஆண்டுகள் வாழ்ந்துட்டு அப்புறம் உயிரை பிரிச்சுக்கலாம். இதுதான் விஞ்ஞான நிலை. நன்றி.